இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. रामयति प्रजानाम अभवन कथाः रामभूतं जगदभूत रामे राज्यं प्रशासति. இது ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகம். ராமனுடைய மக்கள் எல்லாம் எப்போதும் ராமனுக்கென்னே வாழ்ந்தார்கள். ஓரொரு நாளும் கோயில்களுக்கு சென்று ராமனுடைய நலத்தை விரும்பினார்கள், வேண்டினார்கள். ராமனாகவே ஆகிவிட வேண்டும் என்று உலகமே விருப்பப்பட்டதாம். நாம் வேறு ராமன் வேறு என்றிராமல் நாமனும் ராமனும் ஒன்றி போவோமா என்று பிரஜைகள் விரும்பினார்கள். அவ்வளவு தூரம் அனைவருடைய மதிப்புக்கும் உயர்ந்த தன்னுடைய பண்புகளால் ஏற்ற இராமன் மன்னனாக போகிறான் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். தயரதனும் அதைத்தான் ஆசைப்பட்டான். ஆனால் அப்படி நடக்கவில்லை. கைகேயி வரம் வேண்ட போகிறாள். ராமனுடைய பட்டாபிஷேகம் தடைப்பட போகிறது. ராமன் ஓரொரு ஊரில் ஓரொரு மாதிரி காட்சி கொடுக்கிறார். சயன திருக்கோலத்தில் தர்பசயனம் ராமன், அமர்ந்த திருக்கோலத்தில் பட்டாபிஷேக திருக்கோலம் பட்டாபிராமன், நடக்கும் திருக்கோலத்தில் காட்டுக்கேகமி ராமன் வனவாச ராமன், கையிலே வில்லை பற்றி கொண்டு கோதண்டத்தை பற்றி இருப்பவன் கோதண்டராமன், அதே வில்லுக்கு மற்றொரு பேர் ஷாருங்கம், ஷாருங்கத்தை பற்றி இருப்பவன் ஷாருங்கபாணி. இப்படி ஓரொரு இடத்தில் ராமனுக்கு ஓரொரு திருநாமம். தற்போது வேலூர் கலாஸ்பாளையத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயில், இங்கே ராமனை சேவிக்க வந்துள்ளோம். ராமானுஜரை முதலில் வணங்கிக் கொள்வோம். மண்டபத்துக்கு வெளியே மகா மண்டபத்தில் சிறிய திருமேனியோடே ராமானுஜர் திருதண்டத்தை பற்றி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு அடுத்தாற் போலே அனிருத்தருடைய உருவத்தை ஒத்து பெருமாள் எழுந்தருளி உள்ளார். இரண்டு கைகளிலும் சங்க சக்கரத்தை பற்றி முன்திருக்கையாலே அருள் பாலித்துக் கொண்டு மூலவர் வடிவத்தில் அனிருத்தன் உள்ளார். சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் இவர்கள் வியூகமூர்த்தியில் ஒருவர். பார்க்கடலில் பெருமான் தன்னையே நால்வராக பிரித்துக் கொண்டு வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்களாக சயனிப்பனாம். அதிலே அனிருத்தன் தான் கடைசி. உலகத்தையெல்லாம் அழிக்கிறார் சங்கர்ஷணன், படைக்கிறார் பிரத்யும்னன், காக்கிறார் அனிருத்தன். காக்கும் கடவுளாகவே அனிருத்தன் காட்சி கொடுக்கிறார். அவரையும் வணங்கிக் கொண்டு ராமர் மூலவர் உற்சவரை சேவிக்க வருகிறோம். இதோ மூலமூர்த்தி ராமச்சந்திரன் கையிலே கோதண்டம் வில் பற்றி கொண்டு ஒரு மாறுதலுக்கு வலதுபுறத்தில் சீதையோடே இடதுபுறத்தில் இலக்குவனோடே ராமன் எழுந்துருளி இருக்கிறார். அழகிய திருவுருவம் அலங்காரத்தோடே சேவித்துக் கொள்கிறோம். அடுத்து உற்சவமூர்த்தி, புராதனமான விக்கிரகம், பார்த்தாலே பழமை பளிச்சிடுகிறது. ஓர் புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன், நடுவாக நின்ன திருக்கோலத்தில் ராமன். திருக்கண்களில் தான் எத்தனை கனிவு, எவ்வளவு பொறுமை! அவன் திருமேனியை பார்த்தாலே கண்டவருடைய மனத்தையும் கண்களையும் பறிகொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ராமனை இந்த திருத்தலத்தை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். ஏற்கனவே விண்ணப்பித்தபடிக்கு இத்திருக்கோயில் திருப்பணி செய்யப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு மேற்கொண்டு உற்சவம் நடைபெற வேண்டும், சம்பிரோக்ஷணம் நடைபெற வேண்டும். அதை பக்தர்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்து ராமனிடத்தை விடை பெற்றுக் கொண்டு தற்போது அயோத்தியா காண்டத்தை அடைவோம். அயோத்தியா காண்டம் 9வது சர்க்கம். ஏவமுக்தாது கைகேயி குரோதேன ஜ்வலிதானனா
தீர்க்கமுஷ்ணம் வினிஸ்வஸ்ய மந்தராம் இதம் அப்ரவீத். இப்படி மந்தரை பேசியவுடன் எடுத்து வைத்த வாதங்கள் மெதுவே கைகேயின் உள்ளத்தை கரைத்தன. ஓ, நம் பிள்ளைக்கு பட்டமில்லை, நாம் அடிமையாக போகிறோம், நம் பிள்ளை அடுத்து ராமனுக்கு அடிமையாக போகிறான், இழந்தோம், சம்பந்திகளிடத்தில் மானம் மரியாதை போய்விடும். இது இத்தனை யோசித்த கைகேயி இதை காட்டிலும் பெரிய விஷயங்கள் உள்ளன என்பதை மறந்தே போனாள். இவள் சொன்னதெல்லாம் சிறு விஷயங்கள் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய குறுகிய கண்ணத்தோட தான் தன்னது. இதுல ஒரு விஷயம் நாம பார்க்க வேண்டியது, இவள் இந்த தப்பான முடிவுக்கு வந்ததுனாலே இவளுக்கு எந்த நன்மையுமே நடக்கவில்லை. கைகேயி மட்டும் பெருத்த உள்ளத்தோட ராமனுக்குத்தான் பட்டம் என்று முடிவு கட்டி இருந்தால் ஒருவேளை மந்தரை சொன்னபடிக்கு எல்லா அனர்த்தங்களும் நிகழ்ந்திருக்குமோ? ஒன்று நடந்திருக்காது. இவளை யாரும் அடிமை ஆக்கியிருக்க மாட்டார்கள். பரதன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ராமனுக்கு அடிமை என்கிற எண்ணத்தில் தான் வாழ்கிறான். நாம் அனைவருமே பெருமானுக்கு அடிமை. அதனால குறையா? ஆரியன் நம்மை பார்த்து நீங்கள்லாம் கடவுள் இடத்துல போகாதீங்கோ, ஏன்னா அவனுக்கு அடிமைன்னு கூறுவார்கள், ஏத்துக்காதீங்கோ என்று சொன்னா நம்ம ஒத்துக்கு போறோமா? ஆம், என்ன குறை? நம்ம சுவாமிக்கு, நமக்கு பிடித்தமானவருக்கு, நம்மை காப்பாற்றுவருக்கு நாம் அடிமையா இருந்தா என்ன குறை? எப்ப தெரியுமா அடிமைத்தனம் கசக்கும்? நம்ம தலையில ஏறி மிதிச்சா கசக்கும். நான் ஒருத்தர் காலில் விழும்போது அள்ளி அணைத்து என் மடியில உட்காத்தி வச்சிருந்தா எனக்கு என்ன கசக்கிறதா? நான் போய் என் தாய் தந்தையர்களுடைய காலில் விடறேன், அடிமையா இருக்கே, இது என்ன கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணா பெற்றோருக்கு நாம் என்ன அடிமையா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றது பைத்தியக்காரதானே இல்லையா? கண்டிப்பா குருவுக்கு அடிமைதான், பெற்றோருக்கு அடிமைதான், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அடிமைகள் தான், மகான்களுக்கு அடிமைதான், பகவானுக்கு அடிமைதான். இதுல நமக்கு ஒண்ணும் குறையே கிடையாது. இப்போ நிறைதானே. அதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிட்டு கைகேயிக்கு. இத்தனைக்கு ராமனோட கூடவே வாழ்பவள், ஆனா நல்லது தெரியாத படுத்து பாருங்க. அப்ப கடவுளுக்கு நெருக்கமா வாழறாங்கிறதுக்காக நல்லவாழா இருந்துட முடியாது, நல்லதும் தெரிஞ்சுடாது. தள்ளி இருக்காளேங்கிறதுக்காக தீயவர்களும் அல்லர்கள். அவரவர்கள் புண்ணிய பாபத்தின்படி புத்தி எப்படி பக்குவப்பட்டிருக்கு, ஜீவ சுவாதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள், இதை குறித்து தான் நல்லதும் தீயதும். ஆகவே கைகேயி உண்மையை மறந்து போனாள். இதந்து இதானீம் சம்பஷ்ய கேனோபாயேன சாதையே பரத பிராப்னுயாத் ராஜ்யம் நதுராமஹா கதஞ்சன. உடனே மாற்றி பேசினாள். ஏற்கனவே 2 நாள் முன்னாடி என்ன பார்த்தோம்? பரதனுக்கும் ராமனுக்கும் வேறுபாடில்லை, இந்தா ராமனுக்கு பட்டம்னு கூறினாயே, உனி பெற்றுக்கொள் என்று நகை பரிசாக கொடுத்தாள். ஆனா இப்போது பேசுகிறாள், எக்காரணம் கொண்டும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது. இதற்கு என்ன வழி? எதன் மூலம் இதை சாதிக்கலாம்? வழி தெரிந்தால் கூறு குப்ஜே என்று கேட்டாள். ஹந்தேதானீம் பிரபஷ்யத்வம் கைகேயி ஸ்ரூயதாம் வசா யதாதே பரதோ ராஜ்யம் புத்திரஹா பிராப்ஸ்யசி கேவலம். இதோ கூறுகிறேன், நான் ஒன்னும் பிராபலத்தை மட்டும் சொல்லிட்டு போறது வரல, சொல்யூஷனோட வந்திருக்கேன். இதான் இப்போ மந்தரா கொடுக்கிற பதில். நம்ம சில சமயம் வேலை பார்க்குற இடத்துல இன்னது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தொழிலாளி முதலாளிகிட்ட சொல்லுவார். முதலாளி கேட்பார், பிராபலத்திலேயே சொன்னா சொல்யூஷன் யார் கொடுக்கறது? அதற்கு இருக்கிற பதிலோட வா, எப்படி தீர்க்கலாம் பிரச்சனைங்கிறதோட வான்னு கேட்கிறாளோ இல்லையோ, அவ தயாரா அதோடய வந்துட்டா. ஏவ முக்தா ததா தேவ்யா மந்தரா பாபதர்ஷினி புரா தேவாசுரே யுத்தே சக ராஜர்ஷிபிகி பதி. இதோ கூறுகிறேன், காதை தீட்டி கொண்டு கேள், மனத்தை திடப்படுத்தி கொண்டு கேள். ஏற்கனவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை மூண்டது. அப்போது தேவர்கள் தங்கள் பட்சத்தில் இருந்து சண்டை போடுவதற்கு தசரதனை உதவிக்கு அழைத்தார்கள். உன்னை அழைத்துக் கொண்டு தசரதன் போனார். திசம் ஆஸ்தாய கைகேயி தட்சிணாம் தண்டகான் பிரதி. தெற்கு திக்கில் தண்டகம் என்னும் இடத்தை நோக்கி போனீர்கள். வைஜயந்தம் இதிக்யாதம் புறம் யத்ர திமித்வஜா. அங்கே வைஜயந்தம்னு ஒரு ஊர், அவ்விடத்தில் தான் சண்டை மூண்டது. திமித்வஜன் என்னும் ஒருத்தன் இருந்தான். சசம்பர இதிக்ராதா சதமாயோ மகாசுரா. அவன் பெருத்த அசுரன், மாயா யுத்தம் பண்ணக்கூடியவன். அவனோட உன் கணவனுக்கு பெரும் சண்டை மூண்டது. அரக்கர்களானபடியால் மறைந்து மறைந்து மனிதர்களை கொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு யாது செய்வதுன்னு புரியவில்லை. சம்பராசுரன் ஆயுதங்களால் உன் தயரதன் மூர்ச்சித்து கீழே விழுந்தான். உயிர் போகிற தருணம். அப்போது நீர்தான் தேரை தனியே ஓட்டி போய் தசரதனுக்கு சுஷ்ரூஷகள் பண்ணி அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தாய். அப்போது தசரதன் கேட்டான், அபவாக்கியத்வயா தேவி சங்காம் இஷ்டாம் இஷ்டச்சேதனா. அதாவது சங்காம் நஷ்டச்சேதனா,
தத்ராபி விக்ஷத சஸ்திரைஹி பதிஸ்தே ரக்ஷிதஸ்த்வயா துட்டேன தேன தத்தௌதே தௌவரௌ சுபதர்சனே சத்வயோக்த பதிதேவி யதிச்சேயம் ததா வரம். அப்போது உன் கணவன் மயக்கம் தெளிந்து எழுந்தெழுந்து என்னை காப்பாற்றி விட்டாய், உனக்கு வேண்டி 2 வரங்களை கேள், தருகிறேன் என்று கூறினான். நீ அப்போது எனக்கொன்றும் இப்ப வரம் தேவையில்லை, வேண்டிய போது கேட்டுக்கொள்கிறேன் என்று அவற்றை ஜாகிரதைப்படுத்தி வைத்தாய். இந்த கதையெல்லாம் நீ மறந்திருக்கிறாய் கைகேயி. நீ என்னிடத்துல சொன்னதை நான் ஞாபகம் வச்சிருக்கேன் பார். அப்ப உங்ககிட்ட எவ்வளவு நன்மை விரும்பினான். இதுதான் சரியான தருணம் அடிக்கிறது. இந்த சமயம் சொன்னத்தான் அவளை எதிர்பார்ப்பாள். ஏன்னா இதை போல நாமே மறந்து போனது. நம்ம நன்மைக்காக என்னமா நம்ம தாசி ஞாபகம் வச்சிருக்கா என்று கைகை நினைக்க கொஞ்சம் மிச்சம் இருந்த நல்லெண்ணமும் பறிபோயித்து. ஓ, இவள் நமக்கென்றே வாழ்பவள் போலும். அதுதான் நமக்கு யோசித்து சொல்லுகிறாள். ராத்திரௌ பிரசுப்தான் கிரந்தி அபவாக்கிய கிருஹீயாந்து ததா பர்த்தா ததேத்யுக்தம் மகாத்மனா அனதிக்யாக்கியம் தேவி துவையைவ கதிதம் புரா. இது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்தாய். இப்போது கேள். தௌச்ச யாச்சஸ்வ வர்த்தாரம் பரதஸ்ய அபிஷேச்சனம் பிரவ்ராஜனஞ்ச ராமஸ்ய வருஷாணிச்ச சதுர்தச. இப்ப போய் கேள். ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு ஏக வேண்டும். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். 2 வரங்களை உன் கணவனிடத்தில் கேள். இப்படியே கேட்காதே முட்டாள். இன்னும் என்ன பண்ணணும்? அவரை கூட்டின்னு வந்து இப்படித்தானே கேட்கணும்னா இருக்காதே. உனக்குன்னு கோப கிரகம் உள்ளது. கோபம் வந்தா ராணிகள் அந்த வீட்டுல போய் படுத்துன்னுதான் கோபத்தை காட்டணுமா. கோபத்தை காட்டுறதுக்கு மாளிகை கட்டி வச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்னு யோசிக்கணும். இப்போ நமக்கு வாழறதுக்கு வீட்டுக்கே ஆபத்தா இருக்கு. அவளுக்கு கோபம் காட்டுறதுக்கு மாளிகை கட்டி வச்சிருந்தா இந்த நல்ல ஆடைகளை எல்லாம் களைந்து விடு, ஆபரணங்களை எல்லாம் செதறி தூக்கி போடு, அழுக்காடையை அணிந்து கொள், தலையை சீவி முடிக்காதே, அவிழ்ந்த தலையாக அவிழ்த்து விடு, நெத்தியை கலைத்துக்கொள், தரையில் படுத்துக்கொள், கட்டிலில் படுக்காதே, கோபகிரகத்துக்கு போ என்று சொல்லுகிறாள். குரோதாகாரம் பிரவிஷ்யாத்ய குருத்தே வாஸ்வபதே ஸ்துதே சேஷ்வானந்த ரித்தாயாம் தொம்பூபவ் மலினவாசினி. அவன் வந்து உன்னிடத்தில் கெஞ்சுவான். தசரதன் என்ன கெஞ்சினாலும் ஏற்றுக்கொள்ளாதே. தொற்கிருத்தேச்ச மகாராஜோ விஷேதபி ஹுதாசனம். உனக்காக நான் நெருப்புல குதிக்கிறேன்வா தசரதன், ஒத்துக்கொள்ளாதே. தவ பிரியார்த்தம் ராஜாது பிராணானபி பரித்தஜேத். இப்பவே பிராணனை விடுறேன், உன் எண்ணத்தை மாத்திக்கோன்னு தசரதன் கெஞ்சுவான், ஒத்துக்கொள்ளாதே. உனக்கு நாட்டை எழுதி வைக்கிறேன்வார், ஏத்துக்காதே. ஆடை அணிகலன் ஆவரணம் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதே. மணிமுக்தா சுவர்ணானி ரத்னானி விவிதானிச்ச ஏதும் வேண்டான்னு சொல்லுடு. ராம பிரவ்ரஜனம் தூரம் நவவருஷாணி பஞ்சச்ச பரத கிரியதாம் ராஜா பிருத்திவியாம் பார்த்திவருஷவ. ஒரே பிடியாக பிடி. பரதனுக்கு பட்டம், ராமன் காட்டுக்கு போக வேண்டும். இதை தவிர எதை ஏத்துக்காதே. ஏன காலேன ராமச்ச வனாத் பிரத்யாகமிஷ்யதி அந்தர்பகிஷ்ச புத்திரஸ்தே கிருதமூலோ பவிஷ்யதி. அதுக்கு மேல சொல்லி கொடுக்கிறார். 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போயிட்டார்னா உன் பரதன் ரொம்ப நாளா நாட்டு ஆளக்கூடியவர், மக்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து விடுவான். ராமனை மக்கள் மறந்து போவார்கள். அதிலிருந்து 14 வருஷம் கழிச்சும் உன் பிள்ளைதான் பட்டம். என்ன ஒரு சந்தேகம் இருக்குமே, 14 வருஷத்துக்கு என் பிள்ளை அரசன், அப்புறம் ராமன் திரும்பி வந்துட்டா வரவே மாட்டான். கவலைப்படாதே. காட்டுக்கு போனவன் தான். இல்லைனாலும் வந்தாலும் மக்கள் மறந்து போயிருப்பார்கள், கவலைப்படாதே. என்ன அதற்கு பதில் சொல்லினால் பிருத்திவியாமசி குப்ஜானா உத்தமா புத்தி நிச்சயே துவாமேவ துவமேவது மமார்த்தேஷு நித்தியுக்தா ஹிதைஷினி. ஏ மந்தரா, உன் பெருமை இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்க. உன்னை பார்த்தாலே அழகு சொட்டுகிறதே. உன்னுடைய வெள்ளைப்பட்டாடை எப்படி இருக்கு, நீ சீவி முடிச்சிருக்கிற கூந்தல், நீ போட்டு இருக்கிற முத்துப்பில்லாக்கு எப்படி இருக்கு, உன் இடுப்புல இருக்கிற ஸ்வர்ண ஒட்டியானை எப்படி இருக்கு, பார்த்தாலே மகாலட்சுமி ஆட்டம்லாம் நீ இருக்கே போ என்ன ஓஹோன் கைகை கொண்டாடினாள். நேற்று வரைக்கும் பார்த்த பார்வை என்ன, இன்னைக்கு பார்க்கும் பார்வை என்ன. அபிஷிக்தேச்ச பரதே ராகவேச்ச வனங்கதே. ராகவன் காட்டுக்கு போயிட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தவுடன் உன்னை தங்கத்தாலே இழைச்சு விடுறேன் பார். இப்ப ஏற்கனவே 1, 2 கொடுத்திருக்கேன். உனக்கு தங்கத்திலேயே கவச்சம். பெருமாளுக்கு தங்க கவச்சத்தை காணும், ஆனா அவளுக்கு இப்ப தங்க கவச்சம் உண்டாம். கவச்சத்தை போட்டு விடுறேன். கதோதகே சேது பந்தா ந கல்யாணி விதீயதே உத்திஷ்ட குரு கல்யாணம் ராஜானம் அனுதர்சய. பேச்சு போரும், கைகையை எழுந்திரு. வெள்ளம் வடிந்த பிற்பாடு அணை கட்ட பார்க்காதே, கிளம்பு, கோபகிரகத்துக்கு போ என்று தூண்டினாள். கைகையை புறப்பட்டாள். இஹவாமாமிருதாம் குப்ஜே நிருபாய் ஆவேதயிஷ்யசி சுவர்ணேன நமைக்கியத்தா நரத்னைஹி நச போஜனைஹி. இனி நான் நினைத்த செயல் நிறைவேறாமல் திரும்ப வர மாட்டேன். நகிஞ்சிதிச்சாமி நச்சேக ஜீவனம். உயிர் வேண்டாம், உடல் வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் நினைத்த காரியம் நிறைவேற
அதுவரை தயரசனிடத்தில் பிடிவாதமான வாங்கி தீருவேன் என்று அரண்மனையை துறந்தாள். நேரே கோபகிரகத்துக்குள்ளே புகுகிறாள். மேலே என்ன நடந்ததுங்கிறதை அடுத்த திருக்கோயிலில் சந்தித்து பேசுவோம். இப்போது கோதண்டராமரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு.